நம்மளுடைய Preamble of the Constitution of Indiaல democratic polity is stipulated in the Preamble. Popular sovereignty, that is possession of supreme power by the people. Periodic elections நடக்கும், free and fair election, liberty, equality and fraternity. Nor can liberty and equality be divorced from fraternity. Without equality, ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த ஆர்டர் இஸ் சப்ஜெக்ட் டு தட் நோட்டிஃபிகேஷன் ஆர் சர்க்குலர் அண்ட் சர்க்குலர் இஸ் சப்ஜெக்ட் டு அ லா அண்ட் லா இஸ் பாஸ்ட் பை தி பார்லிமெண்ட் ஆர் தி ஸ்டேட் அசெம்பிளி. ஆக்டிவிட்டிக்கு ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கக்கூடாது, லிபர்ட்டி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனுடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்டே. எவ்ரிதிங் இன் திஸ் கண்ட்ரி இஸ் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன். நோபடி இஸ் அபவ் கான்ஸ்டிடியூஷன். அப்ப லிபர்ட்டிங்கிறதே இஸ் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தொடர்ச்சியா நம்ம இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் ஆகப்பட்டது யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், சட்டம் படிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளுக்கு என்ன ஃபீட்பேக் வந்ததுன்னா, பொதுமக்கள் கூட நிறைய பேர் தொடர்ச்சியா இந்த கிளாஸை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல Preamble of the Constitution of India பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல இருக்கக்கூடிய பல டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அதுல டெப்தா நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டெமோக்ராட்டிக், அதாவது ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த Preamble டெமோக்ராட்டிக். இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44 ஆஃப் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய 8th எடிஷன் புக்ல இருந்துகிட்டு இருக்கு. எப்பயும் சொல்றது தான், நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லைனா படிச்சு அந்த லைனை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். சார் ஏன் சார் இந்த டீச்சிங் மெத்தடாலஜி இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமா எல்லா யூபிஎஸ்சி நம்ம சர்வே பண்ணதுல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் அவர்களோட புக்கை பயன்படுத்துறாங்க. அப்போ பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அந்த புக்கை முழுசா படிச்சாதான் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங், முழுமையான புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன் வேர்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் பிலிம்ஸ்க்கு. அப்ப புரிதல் வரணும்னு சொன்னாக்க ஒரு லைனுமே அந்த புஸ்தகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். அப்ப அந்த ஒரு லைனும் படிச்சு இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி, சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்லேயே தான் புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாவது ஸ்டெப்ல லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை பயன்படுத்தி ஒன் வேர்ட்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 3000 ஒன் வேர்ட்ஸையும் நம்ம சால்வ் பண்றதா இருக்கும். அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல நம்ம முழுசா படிப்போம், ஒன் வேர்ட்ஸை சால்வ் பண்ணுவோம். அதை தாண்டி மெயின் சிலபஸும் நம்ம கவர் பண்ணும் பொழுது எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்க்கும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த கண்டென்ட் ஆகப்பட்டது லா ஆப்ஷனல் எடுக்கிறவங்களுக்கும், அதாவது லா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கும்பொழுது, லா ஆப்ஷனல் எடுக்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா திருப்பி அங்க வரும். அப்பயுமே இந்த கண்டென்ட் பயன்படும் யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு. அதே மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இது பயன்படும். லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க அவங்களுடைய காலேஜ் கரிக்குலம்ல. அப்போ பார்ட் 1 பார்ட் 2 அதுக்குமே இது யூஸ் ஆகும். அப்படின்னும் பொழுது நம்ம டெப்தா பண்றதுனால தான் ஒரு கிளாஸுமே நீட்டா படிச்சு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த முயற்சிக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற விஷயம் ஃபோர்த் ஆஸ்பெக்ட் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற அந்த டேர்ம். நம்மளுடைய Preamble of the Constitution of Indiaல டெமோக்ராட்டிக் பாலிட்டி இஸ் ஸ்டிப்புலேட்டட் இன் தி Preamble. டெமோக்ராட்டிக் பாலிட்டி அப்படிங்கறத தான் ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஐ ரீட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல இருந்து. A democratic polity as stipulated in the Preamble. Preamble சொல்லப்பட்டிருக்கக்கூடிய democratic polity அப்படிங்கிற அந்த டேர்ம் ஆகப்பட்டது is based on the doctrine of popular sovereignty. Doctrine of popular sovereignty. A democratic polity as stipulated in the Preamble பார்த்தீங்கன்னா is based on the doctrine of popular sovereignty. Popular sovereignty-னா என்ன அப்படின்னா, பல அரசியல் தலைவர்கள் மக்கள் கிட்ட போயிட்டு அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை சொல்லி மக்கள் மனசை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஓட் பண்ணி பாப்புலர் சாவர்னிட்டியில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கும் பொருந்தும், பாராளுமன்றத்துக்கும் பொருந்தும். அப்ப பாராளுமன்றத்துல யார் மெஜாரிட்டி இருக்கிறாங்களோ அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க.
ஸ்டேட் அசம்பிளில வந்து எந்த பார்ட்டி மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸை வின் பண்றாங்களோ அந்த பார்ட்டி வந்து பார்ட்டியோட லீடர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆறாங்க. அப்போ இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாப்புலர் சாவர்னிட்டி தட் இஸ் பொசிஷன் ஆஃப் சுப்ரீம் பவர் பை த பீப்புள். அப்ப பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எலெக்ட் பண்றதும் பீப்புள் தான், ஸ்டேட் அசம்பிளில எலெக்ட் பண்றதும் பீப்புள் தான். அப்போ பீப்புள் கிட்ட தான் அந்த சுப்ரீம் பவர் ஆகப்பட்டது இருந்துட்டு இருக்கு. இதுல டெமோக்ரஸி வந்து 2 டைப்ஸ். ஒன்னு வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. In direct democracy, the people exercise their supreme power directly, as in the case of Switzerland. Switzerlandல வந்து டைரக்டா பீப்புள் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்துவாங்க. சுவிட்சர்லாண்டில் வந்து டைரக்ட் எலெக்ஷன் வந்து இருக்கும். There are 4 விதமான டைரக்ட் டெமோக்ரஸி உண்டு. அதுல ரெஃபரண்டம்ங்கிறது ஒரு டைரக்ட் டெமோக்ரஸி, இனிஷியேட்டிவ்ங்கிறது ஒரு 2வது ஆஸ்பெக்ட், 3வது ரீகால் பிளஸ்பிசைட். நீங்க பாத்தீங்கன்னா 4 டேர்முமே போல்ட் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க புஸ்தகத்துல. ஸோ ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளஸ்பிசைட். அதுல இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன் தி அதர் ஹேண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்டட் பை த பீப்புள் exercise the supreme power. Representative elected by the people exercise the supreme power, thus carry the government and make the laws. மக்களுக்காக சட்டங்களை வந்து இயற்றுவாங்க. எதுல இயற்றுவாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இயற்றுவாங்க, பாராளுமன்றத்தில் இயற்றுவாங்க. யூனியன் லிஸ்ட் வந்தா பாராளுமன்றம், ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தா ஸ்டேட், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்ததுன்னா யார் வேணா பண்ணலாம். பட் எது ஓவர் ரைட் ஆகுன்றதையும் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க, அப்புறம் பார்க்கலாம். பட் எந்த லிஸ்ட்ல என்ன வருதோ அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு இல்ல லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு யூனியன் கவர்மெண்ட்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோ லெஜிஸ்லேட் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் டெமோக்ரஸி ஆல்சோ நோன் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. திஸ் டைப் ஆஃப் டெமோக்ரஸி ஆல்சோ நோன் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸில 2 விதமான டெமோக்ரஸி உண்டு. ஒன்னு பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம அங்கீகரிச்சிருக்கிறது பார்லிமெண்டரி டெமோக்ரஸியா இல்ல பிரசிடென்ஷியல் டைப் ஆஃப் டெமோக்ரஸியா? நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி under which executive is responsible to the legislature. Under which executive is responsible to the legislature for all its policy. Executive is responsible to the legislature for all its policies and actions. So இங்க ஒரு லெஜிஸ்லேட் பண்ணி ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். ஸோ அதுதான் வந்து அரசு சட்டத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய வழிமுறையே. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆகப்பட்டது பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அப்படி பார்க்கும் பொழுது யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், பீரியாடிக் எலெக்ஷன்ஸ், ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, absence of discrimination on certain grounds are the manifestations of the democratic character of the Indian polity. Democratic character of Indian polity அப்படின்னு சொன்னாலே முக்கியமான சில பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பாயிண்ட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் பீரியாடிக் எலெக்ஷன்ஸ் நடக்கும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். நம்ம வரக்கூடிய நாட்கள்ல கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அந்த ஜட்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆகப்பட்டது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்ல வச்சிருக்காங்க. அப்போ பீரியாடிக் எலெக்ஷன். 2வது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். 3வது ரூல் ஆஃப் லா. 4வது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. அண்ட் 5வது absence of discrimination on certain grounds are the manifestation of the democratic character of the Indian polity. இதுல முக்கியமா the term democratic is used in the preamble in the broader sense embracing not only political democracy, but also social and economic democracy. So political democracy, social and economic democracy. This dimension, இந்த டைமென்ஷன் ஆகப்பட்டது அம்பேத்கர் ஐயா அவர்களே கிளியரா வந்து குறிப்பிட்டிருந்தாரு அவருடைய உரையில.
எப்பனா நவம்பர் 25 1949, நவம்பர் 25 1949 அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot last. Political democracy cannot last unless there lies at the base of it a social democracy. Social democracy. What does social democracy mean? It means a way of life which recognizes liberty, equality, and fraternity. The principles of liberty, equality, fraternity are not to be treated separate items in the Trinity. அப்ப Trinity அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஆஸ்பெக்ட் வந்து குறிப்பிட்டிருக்காரு அம்பேத்கர் அவர்கள். என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா LEF, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த மூணு ஆஸ்பெக்டுமே அம்பேத்கர் ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, they form a union of Trinity. They form a union of Trinity in the sense that to divorce one from the other is to defeat the very purpose of democracy. Is to defeat the very purpose of democracy. Is to defeat the very purpose of the democracy. Liberty cannot be divorced from equality. Equality cannot be divorced from liberty. Nor can liberty and equality be divorced from fraternity. Liberty cannot be divorced from equality. Equality cannot be divorced from liberty. Nor can liberty and equality be divorced from fraternity. Without equality, liberty would produce the supremacy of the few over the many. ஏன்னா ரூல் ஆஃப் லா தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேசிக் கான்செப்ட். So equality without liberty would kill the individual initiative. இது எப்ப சொல்லப்பட்டது, எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்டெக்ஸ்ட் ஆகப்பட்டது பி சிவாராவ் அப்படிங்கிற புஸ்தகம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் புஸ்தகம் இந்த புஸ்தகம். The Framing of India's Constitution, Select Documents, Volume 4, page number 944. அந்த புக்கு வந்து ஒரு பொக்கிஷம். நீங்க யூபிஎஸ்சி படிக்கிறதுனால இப்ப மேபி டைம் இருக்காது, பட் நாளைக்கு நீங்க ஒரு பெரிய ஆபீசர் ஆகும் பொழுது உங்களுடைய கேபின்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கண்டிப்பா இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட டிபேட்ஸ் உங்க ரூம்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் பை சிவா ராவ், அதுல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கம்யூனிகேஷன் நடந்தது அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம லோக்சபா செக்ரட்டரியேட் வந்து பல புஸ்தகங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, அதுவும் உங்க கேபின்ல இருக்கணும். ஏன்னா இந்த கிளாஸ் கவனிக்கக்கூடிய பல பேர், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த கிளாஸ் கவனிக்கக்கூடிய பல பேர் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உட்கார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. உங்க கடினமான சூழ்நிலை நீங்க இதை படிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரியோ, ஐபிஎஸ் அதிகாரியோ, ஐஎஃப்எஸ் பெரிய பதவிக்கு நீங்க வருவீங்க. அன்னைக்கு வந்து இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய கேபின்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய முழு லிட்ரேச்சர் வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு வாட்டியுமே ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்ணும்போது you are signing as a representative of a state as per article 12 of the Constitution of India. அதனால மூணு இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள், Chronicles of the Indian Constitution, ரெண்டாவது Constituent Assembly Debates, மூணாவது Constitution of India Barak, நாலாவது சிவா ராவ் Framing of India's Constitution அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸை கண்டிப்பா உங்களோட லைப்ரரியில வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, ஆன் அண்ட் ஆஃப் நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்லிமெண்டரி ப்ரொசீஜர், ஸ்டேட் அசம்பிளி ப்ரொசீஜர்ஸ், ஜிஓ எப்படி பாஸ் பண்றாங்க, இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சர்க்குலரை பேஸ் பண்ணியோ ஒரு நோட்டிபிகேஷன் பேஸ் பண்ணியோ நீங்க ஆபீசர் ஆகி ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா, அந்த ஆர்டர் இஸ் சப்ஜெக்ட் டு தட் நோட்டிபிகேஷன் ஆர் சர்க்குலர், அண்ட் சர்க்குலர் இஸ் சப்ஜெக்ட் டு அ லா, அண்ட் லா இஸ் பாஸ்ட் பை தி பார்லிமெண்ட் ஆர் தி ஸ்டேட் அசம்பிளி. ஒரு கலெக்டரா நீங்க இதை யோசிங்க. அதுக்காக தான் இந்த புக்கோட ரெஃபரன்ஸை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணேன். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த சேம் கான்டெக்ஸ்ட், இதே மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ்ட் இன் 1997. Supreme Court observed in 1997
That constitution envisions to establish an egalitarian social order, rendering to every citizen social, economic and political justice in a social economic democracy of the Bharat Republic. Supreme Court oda observations இருக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போறது, அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போறது ரிபப்ளிக். ஏன் நம்ம இந்தியாவை ரிபப்ளிக்னு சொல்றோம்? இந்தியா எப்ப ரிபப்ளிக் ஆச்சு? சுதந்திரம் வாங்குற அன்னைக்கே ரிபப்ளிக் ஆச்சா? பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது ரிபப்ளிக்கா? இல்ல ரிபப்ளிக்னு அனௌன்ஸ் ஆனது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாவா? ஏன் நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெளிவா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா a democratic republic can be classified into two category. ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒன்னு monarchy, இன்னொன்னு republic. In a monarchy, the head of the state, usually king or queen, enjoys a hereditary position. அவங்க ஒரு குடும்பத்துல வரதுனாலேயே அவங்க பதவிக்கு வருவாங்க. hereditary position. That is, he or she comes to office through succession. Example, Britain. In a republic, on the other hand, the head of the state is always elected directly or indirectly for a fixed period. Example, USA. In the republic ingiradhu romba important concept. Therefore, idu neenga therinjikka vendiyaduna, the term republic in our preamble indicates, நம்மளுடைய பிரியாம்பிள்ல ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றதுனால அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்தியா as an elected head to call the president. India has an elected head to call the president. He or she is elected indirectly for a fixed period of 5 years. Indirectly for a fixed period of 5 years. Republic also means two or more things. One, vesting of political sovereignty in the people and not single individual like a king. Second, the absence of any privileged class. Hence, all public offices being open to every citizen without any discrimination. Then comes justice. The term justice in the preamble. Justice preamble la எதை embrace பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, three distinct forms. ஒன்னு social, ரெண்டாவது economical and political, secured through various provisions of fundamental rights and directive principles of state policy. அப்படி பார்க்கும்போது social justice denotes the equal treatment of all citizens without any social distinction based on caste, color, race, religion, sex and so on. It means absence of privilege being extended to any particular section of the society. எந்த section of the society க்கும் ஒரு privilege இருக்க கூடாது. Absence of privilege அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் உடைய மையக்கருவே. And improvement in the conditions of backward classes, SCs, STs, OBCs and women. இதுதான் basic idea of the constitution. அடுத்த important aspect justice aspectல first வந்து social justice, ரெண்டாவது aspect economic justice. Economic justice na என்ன? Denotes the non-discrimination between people on the basis of economic factors. Non-discrimination between people on the basis of the economic factors. It involves the elimination of glaring inequalities. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா economical conditionsல, wealth, income, property. A combination of social justice and economic justice denotes what is known as distributive justice. What is known as distributive justice? So the combination of social justice and economic justice is called distributive justice. மூணாவது important justice, political justice.
Political justice implies that all citizens, எல்லா சிட்டிசனுமே should have equal political rights, equal access to all political offices, equal voice in the government. The ideal of justice, social, economic and political justice has been taken from the Russian Revolution that happened in 1917. The idea of justice, social, economic and political justice has been taken from Russian Revolution. Then comes a very important aspect that is called liberty. Seventh concept that is called liberty. The term liberty அப்படின்னா absence of restraints on the activities of individual. ஒரு தனிநபருடைய ஆக்டிவிட்டிக்கு ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கக்கூடாது, லிபர்ட்டி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனுடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்டே. And at the same time providing opportunity for development of individual personalities. The preamble secures to all citizens of India liberty of thought, expression, belief, faith and worship through their fundamental rights. Through their fundamental rights enforceable in the court of law. In case of violation, liberty as elaborated in the preamble is essential for successful functioning of the Indian democratic system. However, liberty does not mean license to do what one likes. Has to be enjoyed within the limitation mentioned in the constitution. என்ன நினைச்சாலும் ஒரு இண்டிவிஜுவல் பண்ண முடியாது, கான்ஸ்டிடியூஷனலா இந்தியாவில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிபர்ட்டி இஸ் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன். Everything in this country is subject to constitution. Nobody is above constitution. அப்ப லிபர்ட்டிங்கிறதே is subject to constitution. அப்ப constitution provides for freedom. It ensures fundamental right. அதனால within the limitation, within the contours of the constitution, சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா the liberty conceived by the preamble or fundamental rights is not absolute but qualified. The idea of liberty, equality and fraternity in our preamble have been taken from French Revolution 1789 to 1799. Then comes the eighth important concept, equality. The term equality means absence of special privileges to any section of the society. Absence of special privileges to any section of the society. And the provisions of adequate opportunities for all individuals without any discrimination. Without any discrimination. The preamble secures to all citizens of India. ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை செக்யூர் பண்ணுது preamble. ஒன்னு equality of status and opportunity. So equality of statusையும் opportunityயும் ensure பண்ணுது preamble. This provision embraces three dimensions of equality. One is civic equality, ரெண்டாவது political equality, மூணாவது economic equality. The following provisions, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி ஆஸ்பெக்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எப்படி என்ஷூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். முதல்ல அதில் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth, article 15. C, equality of opportunity in the matters of public employment, article 16. D, abolition of untouchability, article 17. E, abolition of title, article 18. இந்த எல்லா ஆர்டிகலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இதுல two important provisions in the constitution ஆகப்பட்டது is for achieving political equality. One, no person is to be declared ineligible for inclusion in electoral rolls on grounds of race, caste or sex. Article 325 of the Constitution of India protects. நம்மளுக்குலாம் தெரியும் தமிழ்நாட்டில் இப்போ வந்து எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். This is protected by Article 325 of the Constitution of India.
ஆர்டிகல் 325 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, எலக்டோரல் ரோல்ஸ்ல ரிலிஜனை காட்டியோ, ரேஸை காட்டியோ, காஸ்ட்டை காட்டியோ, செக்ஸை காட்டியோ, you should not reject them from enrolling the electoral rolls அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 325 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உடைய மெயின் ப்ரொவிஷனே. இந்த ப்ரொடெக்ஷனையும் ஈக்குவாலிட்டினால தான் கொடுத்திருக்காங்க. 2 elections to the Lok Sabha and state assemblies to be on the base of universal adult franchise, adult suffrage. Universal adult suffrage. In fact, article 326 of the constitution of India la நீங்க பாத்தீங்கன்னா adult suffrage அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. article 326 of the constitution of India. The directive principles of state policy, article 39, secures to both men and women equal right to an adequate means of livelihood and equal pay for equal work. Equal pay for equal work. Then comes a very important concept of preamble, that is fraternity. What is meant by fraternity? Fraternity means a sense of brotherhood. Sense of brotherhood. In the sense of brotherhood, கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள்லயே கான்ஷியஸா நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க. The constitution promotes this feeling of fraternity by the system of single citizenship. Also, fundamental duties valiya, article 51A valiya, it shall be the duty of every citizen of India to promote harmony and spirit of common brotherhood amongst all the people. Common brotherhood amongst all the people promote பண்ணணும். அதான் fraternity. Transcending religious, linguistic, regional or sectional diversities. Preamble declares that fraternity has to assure 2 things: the dignity of the individual, unity and integrity of the nation. The word integrity has been added to the preamble by 42nd Constitutional Amendment Act 1976. இதுல முக்கியமா according to K. Munshi, a member of the drafting committee of the Constituent Assembly, the phrase dignity of the individual signifies the Constitution not only ensures material betterment and maintain a democratic setup, but it also recognizes that the personality of every individual is sacred. This is highlighted through some of the provisions of the fundamental rights and directive principles of state policy, which ensures dignity of individual. Further, the fundamental duties, article 51A, also protect the dignity of women by stating that it shall be the duty of every citizen of India to renounce practices derogatory to the dignity of women, and also makes a duty of every citizen of India to uphold and protect the sovereignty, unity and integrity of India. இதுதான் முக்கியமான கான்செப்ட். The phrase unity and integrity of the nation embraces both psychological and territorial dimensions of national integration. அதுல article 1 of the Constitution of India describes India as a union of states. இந்தியாவை union of states அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. To make it clear that states have no right to secede from the union, implying the indestructible nature of the Indian Union. Not only that, it aims at overcoming hindrances to national integration like communalism, regionalism, casteism, linguism, secessionism and so on. இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் fraternity அப்படிங்கிற இந்த கான்செப்டை டிரைவ் பண்ணி அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் preamble to the constitution of India ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த கிளாஸ்ல நம்ம சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த preamble பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த preamble என்ன, preamble வந்து இஸ் வெதர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா, வெதர் preamble கேன் பி அமெண்டடா, அமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் தட் வி வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்
significance of the preamble, whether preamble is part of the constitution, மூணாவது preamble அமெண்ட் பண்ண முடியுமா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கிளாஸ்க்கு அப்புறம் தொடர்ச்சியா டீடைல்டா கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல கிளியரா உங்களுக்கு எல்லா கான்செப்ட் புரியறது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸாம் ரெடியாவும் தயாராவீங்க. சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.